வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குலத்தொழில் என்று வேளாண்மை ஒன்றை மட்டும் பாரம்பரியமாக செய்து வேளாண் குடியில் தோன்றிய சம்சாரி மகன்கள் நாம் அனைவரும். அதாவது இப்போ நம்ம நம்ம மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் என்ன குறை சொல்லிக்கொண்டு அந்த சமூக வலைதளத்தில் பல செய்திகளை அடுத்த சமுதாய மக்கள் அடுத்தவர்கள் நம்மளை பார்த்து சிரிக்கும்படி பதிவிடும் சில நபர்களுக்கு இந்த வேண்டுகோள். அதாவது தமிழின வேந்தர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் மற்றும் மருத்துவர் ஐயா புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இந்த இரண்டு பேருமே தமிழக மக்களுக்கு எத்தனையோ போராட்டங்களை போராடி பல வெற்றிகளை பெற்று தந்துள்ளார் என்பதுதான் உண்மை. ஆனால் இவர்களை இந்த இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே இவங்களை ஜாதி தலைவராகத்தான் அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அதாவது இந்த ஜான் பாண்டியன் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர் ஆரம்பத்திலிருந்து நமது தேவேந்திரகுல மக்களுக்காகவும் போராடிக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா அது மாதிரி புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் அவர் கொடியங்குளம் முதல் கொண்டு இன்று வரை 2 தலைவர்களுமே நம் மக்களுக்காக பல போராட்டங்களை கையெடுத்து குறிப்பாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் இந்த அரசாணையை பெற்று தருவதற்கு இதில் அனைத்து தேவேந்திரகுல மக்கள் அனைத்து அமைப்புகள் மற்றும் இந்த 2 பாகுபலியாக இருக்கக்கூடிய அதாவது தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அனைவருக்குமே இதில் பங்கு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த இடையில் இருக்கிற 2 தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமி ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இந்த மக்கள் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத சமூக வலைதளத்தில் குறை சொல்லி ஏன்னா அவங்கள குறை சொல்லி இவங்கள குறை சொல்லி ஏன்னா இந்த மாதிரி அதாவது சமூக வலைதளத்தில் மோதி கொள்றதை என்ன உடனே நிறுத்துங்க. இது அசிங்கமாக இருக்குது. ஏன்னா சும்மா எதையாவது மாநாட்டு படத்தை எடுத்து போட்டுக்கிட்டு ஏன்னா தரங்கட்ட முறையில் நடக்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம் மக்கள் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், தன்மானம் போன்றவற்றை உயர்த்து பிடிக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஏன்னா அனைத்து சிறு அமைப்புகளும் இளைஞர் பட்டாளமும் ஏன்னா போராட வேண்டும். இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கிராமமாக கொண்டு சென்று மக்களிடத்தில் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். அதாவது ஜான் பாண்டியன் ஆதரவாளர்கள் இருந்தாலும் கிருஷ்ணசாமி ஆதரவாளர்களாக இருந்தாலும் கடந்த காலத்தில் என்ன இருந்ததை போல் அதாவது இந்த 2 பேருமே ஒரே இடத்துல இந்த அதாவது இந்த தேர்தல் டயத்தில் போட்டியிட்டு மோதி கொள்றத கண்டிப்பாக கைவிட வேண்டும். அதாவது இந்த சமீபத்தில் இந்த தென்காசியில் என்ன ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் ஏன் இந்த மாதிரி மோதிக்கிட்டு நம்ம மக்களுக்குள்ளேயே ஏன்னா பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு நம்ம மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு திகைப்பில் ஆற்றிக்கிட்டு ஏன்னா இருக்கிறத கண்டிப்பாக கைவிடணும். வருங்காலங்கட்டத்தில் ஏன்னா இதை அந்த நமது ஜான் பாண்டியன் ஆதரவாளர் இருக்கட்டும் கிருஷ்ணசாமி ஆதரவாளர் இருக்கட்டும் அவர்களிடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை சொல்லுங்கள். என்ன எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இனிமேல் நம்ம மக்கள் யாராக இருந்தாலும் தேர்தல் ஒரு இடத்துல நின்றால் விட்டு கொடுத்து ஏன்னா அடுத்த இடத்துல போட்டியிடுங்க. நம்ம மக்கள் வெற்றி பெற்றால் நம்மளுக்குத்தான் பெருமை அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு உரிமை இல்லையா? ஏன்னா நாங்கள்லாம் என்னை மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் ஏன்னா எல்லாத்தையுமே ஆதரித்து
என்ன எல்லா நம்மளுடைய சமுதாயத்திற்கு என்ன பாடுபடக்கூடிய அனைவருமே நாங்களாம் ஆதரிக்கக்கூடிய ஆள். ஏன்னா அதாவது வந்து ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், புதிய தமிழகம் கட்சியாக இருக்கட்டும், அதாவது வந்து நம்ம செந்தில் மல்லர், கரிகாலன், குமுனிராஜு, ஏன்னா இவர் இருக்கார்ல, நம்ம இவர் நெல்லையில் இருக்கிற பற்றியா, இப்போ கண்ணபுரான் பாண்டியன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளுகள் யாராக இருந்தாலும், எஸ்ஆர் பாண்டியன், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து நமது சமுதாயத்தை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய அனைவருமே எங்களுக்கு வந்து தலைவர்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்துக்கிட்டு சமூக வலைதளத்தில் வந்துக்கிட்டு ஏன்னா அது சூத்த இது சூத்தாண்டுக்கிட்டு ஏன் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் வந்து ஏன் தனியாக வந்து செல்லில் பேசி தீர்த்துக்கிற முடியாதா? இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப வந்து நம்ம சமுதாயத்தை வந்து இன்னும் வந்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா திருந்துங்க, ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களே திருந்துங்க. ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த நம்ம பசுபதி பாண்டியரனுடைய புதல்வி சந்தன பிரியா வந்து ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த சகோதரி பார்த்தோம்னா இன்னும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சில விஷயங்கள் தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சால் கூட வந்து ஏன் நம்ம மக்கள் வந்து அதை வந்து அனுசரணை போக தெரியாதா? பாவம் அந்த 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 பொண்ணு வந்து நமது பசுபதி அவங்க குடும்பத்தை வந்து இழந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நல்லா சிந்திச்சு, ஏன்னா நமது தேவேந்திர குல மக்களே இந்த மாதிரி வந்து இரண்டு தலைவர்களுக்குமே வந்து ஏன்னா பக்கபலமாக இருந்து யாராக இருந்தாலும் நமது சமுதாயம் கண்டிப்பாக வந்து வருங்காலகட்டத்தில் அரசியல் முன்னெடுப்பாக இருக்கட்டும், இந்த 2026 தேர்தலுக்குள் வந்து நமது ஒற்றை இலக்காக உயிர் மூச்சாகவும் நமது மக்களின் விடுதலையாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும். அதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தேவையில்லாத வந்து இந்த பொது தளத்தில் வந்து பேசிக்கிட்டு இதில் வந்து என்ன தெரியுமா, அந்த சங்கர் குருலாம் வந்து பார்த்தோம்னாக்க ஏன்னா தேவையில்லாத ஏதாவது ஒன்று செஞ்சிடறாப்படி. இந்த தம்பி தினேஷு இது வந்து தேவையில்லாத ஏதாவது ஒன்று சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டு இந்த காவி தலைவன் இந்த தம்பியெல்லாம் வந்து ஏதாவது வந்து இந்த சமூக வலைத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தவறு. ஏன்னா அன்றைக்கி வந்து செந்தமிழன் சீமான் வந்து 2/8/2025 வந்து நமது தேனியில் வந்து இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுக்காத ஒரு முன்னேற்றத்தை எடுத்து வந்து, அதாவது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் இப்படி எந்த கட்சியுமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பை வந்து நமது வந்து செந்தமிழ் சீமான் வந்து தேனியில் வந்து பங்களாமேட்டில் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை அந்த ஒரு கூட்டத்தை எடுத்து மாநாடு போல் நடத்தி காமிச்சார். ஆனால் வந்து பார்த்தோம்னாக்கா அன்றைக்கி வந்து இந்த புதிய தமிழகம் வந்து கட்சியை சேர்ந்த இந்த சங்கரூர் வந்து அன்றைக்கி காலையில் வந்து தேவையில்லாத ஒரு போராட்டத்தை வச்சு ஏன்னா இந்த தேவேந்திர குல மக்களை வந்து அப்படியே வந்து அவர்களுடைய உணர்வை பூரா அப்படியே வந்து மழுங்கடிக்க செஞ்சுட்டு இருக்கா அப்படி. ஏன்னா இதெல்லாம் வந்து தவறான விஷயம். ஏன்னா மக்களே உண்மையிலே நமது சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஏன்னா வந்து வருங்காலகட்டத்தில் அதாவது வந்து இந்த 2 தலைவர்களை வந்து ஒன்று சேர்க்காட்டியும் கூட அதாவது வழிவிட்டு செல்லுங்க. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் வழிவிட்டு செல்லுங்க. உங்களுக்குள்ள 1000 கருத்துப்பாடுகள் இருந்தாலும் வழிவிட்டு செல்லுங்கள் என்று அறிவுறுத்த வேண்டும். வருங்காலகட்டத்தில் நமது சமுதாயத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் தேர்தல் போட்டியிலால் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன்னா இன்றைய நமது மக்களின் கோரிக்கையை கண்டிப்பாக இளைஞர் பற்றாலும் பெரியவர்கள் பெண்கள் அனைவரும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கண்டிப்பாக 2026 நம்மளுக்கு ஒரு பெரிய ஆயுதம், அதற்குள் கண்டிப்பாக வென்றெடுக்க வேண்டும். இன்றைய இன்று போகி பண்டிகையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த எஸ்சி என்ற ஒரு இந்த பட்டியலை கண்டிப்பாக இன்னையோடு தீயிட்டு கொளுத்தி பழச கொளுத்தி அதாவது வந்து நாளையிலிருந்து நமது பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் அனைவரும் வந்து ஏற்கனவே இருந்த அதாவது 1936 இருந்த பிசி பட்டியலில் இன்றைக்கு இருக்கிற அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அனைவரும் வந்து இந்த பிசி பட்டியலில் குடியேறுவோம் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேவேந்திர குல மக்களே, நான் வந்து என்ன
இதை கேட்குறதுக்கு எனக்கு முழு அதிகாரம் இருக்குது. நான் வந்து தேவேந்திர வேளாளர், நான் வந்து அனைவருமே எங்களுக்கு வேணும்னு நிறையா பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றை போட்டு ஏன்னா அனைவருமே பிளவுபடுத்த வேண்டாம். இனிமேல் இது இந்த மாதிரி ஒரு செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.